Hello friends, welcome to Meera Mind Voice. Day 55 in Big Boss House. இன்னைக்கு ஆக்சுவலாக சாட்டர்டே எபிசோட். ஸோ டே முழுக்க பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஈவன் விஜய் சேதுபதி சார் எபிசோட்லேயே முதல் நாள் நிகழ்வுகள், அதாவது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு போட்டதை பார்த்தோன்னாக்க ஒரு 3 சீன். வாங்க அதை என்னென்னு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நள்ளிரவு, அதாவது எஃப்ஜேவும் வினோத்தும் ஜெயிலில் இருந்தப்போ வியனாவும் எஃப்ஜேவும் காதல் பரிமாறி கொண்டிருக்கின்றனர். அவங்க ஆதரே அப்படி சொல்லும்போது உனக்கு பிடிக்கல, ஆனால் இப்போ உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி கேட்க, உடனே இவர் நான் பேசியிருக்கேன், இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும்னு ஏதோ சொல்கிறாரு எஃப்ஜே. உன்னுடைய டச்சே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்படி பண்ணாத, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவங்க ஏதோ சொல்ல. மிட் நைட்டு 2:40 இதெல்லாம் தேவையா? அடுத்தது காலம்புரை சாண்ட்ரா கேட்குறாங்க, என்எஃப்ஜே கை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஆகலைக்கா, பார்வை வேலை வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். சமையல் ஃபுல்லாக நான் தான் செஞ்சேன், ஆனால் இது பண்ணுறதெல்லாம் அவளை பண்ண விட்டுட்டேன், காய் பண்ணுறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி அவர் பேச, அதாவது அடிப்பட்டுது, ஆனால் சரின்னு கட்டு போட்டு அவள் நிறைய பண்ணட்டுமேன்னு விட்டுட்டேன். மெயினாக பாத்திரம் விளக்குறது தான், அந்த வெசல் வாஷிங் தான் அவள் பண்ணட்டும்னு விட்டேன், எக்ஸ்ட்ரா வேலையே அதுதான் அப்படின்னு சொன்னேன். இப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, பாவண்டா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. மதியானம் கவின் ஸ்பெஷலாக லஞ்ச் அனுப்பிச்சிருந்தார். என்னமோ பிக் பாஸ் இவங்களுக்கு சோறே போடாத மாதிரி அதுக்காக ஒரு பெரிய நன்றி சொல்லி அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டாங்க. அடுத்தது நைட்டு பார்த்தோன்னாக்க இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. கனி உட்காந்து எஃப்ஜே கிட்ட, இது வெளியில் போனால் நடக்காதுன்னு நினைக்கிறியா அப்படிங்க, உனக்கு வெளியில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஆதிரையோடு பண்ணும்போது எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி நீ சொல்லிட்ட, ஆனால் இது அதை விட பல மடங்கு மேலே போயிட்டுருக்குங்கிறது தான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னோடனே அவன் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆகுது. அவள் தெளிவாக சொல்லிட்டா, அவளுக்கு கேரிங்காக யாருமே இல்லை. மொதல் 4 வாரம் அவள் சுபிக்ஷா கூட இருந்தா, இப்போ சுபிக்ஷாவும் அவளை விட்டு போயிட்டா. சுபிக்ஷா அவளை விட்டு போகலை எஃப்ஜே, நீங்கள் தான் இவ கூடவே உட்காந்து சுபிக்ஷாவை கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல தோணினது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் வராத நேரங்களில் சுபிக்ஷாவும் வியனாவும் அப்பப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் நடக்குது. உடனே ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லைங்கிறியான்னு கனி கேட்க, கனி சொல்கிறாங்க, நாங்கள் கிண்டல் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, அது தெரிஞ்சு தான் நீ பண்ணுறியா? தெரிஞ்சு தான் பண்ணுறேன், வெளியில் போய் நான் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா சூப்பர், என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னுட்டு ஒரு பேச்சு. அடுத்தது அதோட வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை முடிச்சிட்டாங்க. அப்புறம் விஜேஸ் சொல்கிறாரு, அழகாக ஸ்கூல் கெட்டப்லாம் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணி அருமையாக இருந்தாங்க எல்லோரும். அவர் எப்படி இருந்தது டாஸ்க்குன்னு கேட்க, ஒருத்தர் சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல, ஆட மக்கா, நான் இதை ரோஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், இப்படி சூப்பர்னு சொல்லி கவுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்களை மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் எங்கள் பொழப்பு ஓடுதுங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டையும் கொடுத்துட்டு உள்ளே போய் பாராட்டலாம், அப்புறம் ரோஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதோட கிளாப்ஸோட எல்லாரையும் வரவேற்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போனார். கானா வினோத்தை பார்த்து, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கெட்டப் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாருமே ரெடியாகி இருந்தது, இட்ஸ் குட் அப்படின்னு சொன்னோடனே, கமரு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, 5 வருஷமாக தாடி எடுக்கல சார், இப்போ எடுத்தோடனே ஒரு 3 கிலோ குறைஞ்சா மாதிரி இருக்குதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாரு தான் அந்த தாடி நாங்கன்னொடனே அவங்க அப்படியே ஒரு வெக்கமா சார் அப்படின்னு சிரிக்க, சபரி ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தார். சபரி காஸ்டியூம் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பயங்கர மனோதைரியம் வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கும்போதே போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களோட தைரியத்தை பாராட்டுறேன்னு அவரை ஒரு மாதிரி பண்ணார். ஏன் சபரிக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்க தோணினது. அதை போய் ஸ்டோர் ரூமில் அப்படின்னோடனே அவர் போய் எடுத்துகிட்டு வந்த உடனே பாரு, நம்மளோட ஃபோட்டோ வந்துருச்சுன்னு சொல்ல, ஏன் பாரு அவசரமா,
நான் சொல்கிறேனே அதை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை ரசிச்சிட்ருங்க, நான் வரேன்ட்டு போயிட்டார். எல்லோரும் ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. உடனே திரும்பி வந்த உடனே, சார் ஃபோட்டோ எப்படி இருந்ததுன்னு எங்களை பார்த்து எங்களுக்கே திருஷ்டி வந்துடும் போல் இருந்தது சார்ன்னு. ஐயோன்னு இவர் திருஷ்டி கழிக்க, அது இவர் கிண்டல் பண்ணுறார் என்பது புரியாமல் எல்லாரும் சிரிக்க, வீட்டு தலை பற்றி கேட்போமா அப்படின்னோடனே அரோரா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி மேடுன்னு பயங்கர எந்துவாக இருந்தார். ஆனால் வார்டனாகவும் இல்லை, தலையாகவும் இல்லை. அவருடைய பொட்டென்ஷியலை சுத்தமாக யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரம்யா, விக்ரம், பாரு எல்லாருமே அவர் சரியாக பண்ணலைன்னு சொன்ன உடனே வியன்னாவை சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கன்னு ஒன்று. 24/7 டாஸ்க்குங்கிறதுனால கேம் ஸ்டாப் ஆகிறது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் அவர் தலையிடணும்னு பிக்பாஸ் சொல்லியிருந்ததுனால அப்படின்னு ஆரம்பிக்க, உடனே வியனா நீங்கள் எஃப்ஜேக்கு பதிலாக விளக்கம் கொடுக்குறீங்களா அப்படின்னாரு. எதனால் அப்படின்னோடனே, இல்லை சார் அப்படின்னுட்டு, இல்லை நான் வரேன் அதுக்கு தான் வரேன் அப்படின்னுட்டு லெத்தார்ஜிக்காக இருந்தார், எதையுமே கண்டுக்கலன்னு. உடனே மொத்த பதிலும் எஃப்ஜேக்கு ஆதரவாக இருந்தது, உட்காருங்க அப்படின்ட்டாரு. அடுத்தது கனி, அவன் எதுவுமே பண்ணலை அப்படின்னொன்னே, ஏதாவது ஒரு பிரச்சனை அட்ரஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே பொருட்கள் திருடின போதோ திவ்யாவுக்கும் நம்ம அமித்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது நம்ம யாருமே பார்க்கல, பிகாஸ் நமக்கு 1 hourலேயும் காட்டலை. ஸோ அந்த பிரச்சனையின் போதோ எப்பயுமே அவர் எதையுமே அட்ரஸ் பண்ணலை. ஆனால் மொட்டைக்கடதாசி பற்றி கனியும் எதுவும் சொல்லலை, பிகாஸ் எழுதினதே எஃப்ஜே தானேங்க அது. அதனால் உடனே எஃப்ஜே கிட்ட பதில் இருக்கா அப்படின்ன உடனே, சார் நான் இந்த வாரம் கேப்டனாக பதவி எடுத்தோன்னே இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுல இருந்தேன்னு ஸ்ட்ரைட்டாக டாய்லெட் பேப்பருக்கு போயிட்டாரு. டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒழிச்சு வச்சேன், இவங்க நிறைய டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே, உடனே இதையும் விடாமல் ஓகே அதனால் யூசேஜ் கம்மியாச்சான்னு கேட்ட உடனே சுபிக்ஷா, சாண்ட்ரா 2 பேருமே சொன்னாங்க பத்தாமல் போயிடுத்து. நாங்கள் போய் இது வேணும்னு கேட்கணுன்னு போகும்போது தலை அங்கே இல்லவே இல்லை. ஒருத்தர் சொன்னாங்க வியனா கூட பேசிகிட்டு இருந்தார், இன்னொருத்தவங்க சொன்னாங்க தூங்கிட்டு இருந்தாருன்னுட்டு. எஃப்ஜே, இந்த வீட்டில் நான் வேறு யார்கிட்டையுமே இந்த கம்ப்ளைண்ட் கேட்கல. நீங்கள் எப்போ பாரு தூங்கிட்டுருக்கீங்கன்னு உங்களை மட்டும்தான் இதுவாக இருக்குது, உங்களை மட்டும்தான் நான் வாரம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் தூங்கலாமா? அதுவும் 2 பொறுப்பு இருக்குது, வீட்டு தலையாக ஒரு பொறுப்பு, இந்த ஹாஸ்டலுக்கு அசிஸ்டன்ட் வார்டனாக ஒரு பொறுப்பு அப்படின்ன உடனே தர்மலிங்கம் திவ்யா சண்டையின் போது எங்கே இருந்தீங்கன்னு கேட்க, அவள் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், வியன்னாவை தேடிட்டு வந்தேன். எங்கேயோ ஒளிஞ்சிருந்த வியன்னாவை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்ச நீங்கள் இவங்க பிரச்சனையில் ஏன் தலையிடலை அப்படின்னு கேட்க, அவர் சோஃபாவில் உட்காந்து வியன்னா கூட பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு அரோரா சொல்ல பயங்கர கிளாப்ஸு. ஸோ வார்டனாக தலையிட்டால் ஹெட் வார்டன் வசந்தி நீங்கள் இது பண்ணாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னுறாங்க. ஆனால் இதுவாக தலையிடலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல அப்படின்னோடனே, இப்படிலாம் சொல்லாதீங்கன்னுட்டு பாரு சமைக்க ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அடுத்தது கையில் அடிபட்டு பாத்திரம் க்ளீன் செய்யவும் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு பாரு சொல்ல, இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேணா சொல்லுங்கன்னாரு. உடனே என்னோடய திருட்டு வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் சார், நான் எதையும் பார்க்கலன்ட்டாங்க. எதையாவது சொல்லு வாங்கி கட்டிக்கிட்டு எதுக்கு பிரச்சனைன்னு கேட்டுட்டாங்க அவங்க. உடனே இவர் விஜயஸ் போன வாரம் பாராட்டும் போது நல்லா வாங்கினீங்க இல்லையா, தர்மலிங்கம் அவர் ஒரு லெட்டர் பிரச்சனை வந்தது, அதை வீட்டு தலையாக ஏதாவது கேட்டுருக்கலாம். அதிகாரத்தோட பொறுப்பும் இருக்குது இல்லையா, அதிகாரங்கிறது ஒரு பெரிய போதை, அது திறம்பட நிர்வகிக்கணுங்கிறது ரொம்ப இதுவாக இருக்குமே அப்படிங்க. அனில் கொங்கின்னு கத்த, இன்றைக்கி ஸ்டார் பிளேயர் அதுதாங்க, அதுக்கு ஒரு பேர்லாம் வேறு வச்சுருக்காங்க. ஏதோ பண்ண போக ஐயோ அதை விரட்டாதீங்கன்னு, இல்லை சார் அதுக்கு இட்லி போடுறோம், அந்த இட்லி சாப்பிட்டு அது போயிடும் அப்படிங்கிறாங்க இவங்க. உடனே பாருங்கள் அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்கு அப்படின்ட்டு அனில் சத்தம் போட்டுட்டு போகட்டும், அதுக்கப்புறமா வரேன்ட்டு போயிட்டார் பிரேக்கு. உடனே திரும்பி வந்தோடனே அரோரா கேட்குறாங்க, நீ தலையாக வந்தியா, எதுக்கு தலையாக வர? அடுத்தது கேரக்டரில் வார்டனாக இருந்தால் ஜஸ்டிஃபை ஆகலையே, எதுவுமே நீ பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கிளியராக பேசிகிட்டு இருந்தாங்க அரோரா. அவர் வந்தோடனே
உங்கள் பேச்சு, தோரணை, உடல் மொழி எதுவுமே சரியா இல்லை, அதாவது அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்ட்டாரு. அவருக்கே தெரியல தான் ஆட்டிடியூட் பேடாக பண்ணுறோன்னுட்டு. பிகாஸ் வியன்னா வந்து சொல்கிறாங்க, நான் உன் கூடவே இருந்தால் எனக்கு தெரியல, நான் அந்த இடத்துல உட்காந்து ஆப்போசிட்டில் உட்காந்து பார்க்கும்போது அவர் வந்து கேட்கும்போது நீ சொல்கிற விதம் தப்பாக இருக்குது. ஏன் வியன்னா இதை போன வாரம் முழுக்கவே சொல்லியிருக்கலாமே, நீ எதுவுமே பண்ணல, வந்தால் கேட்பாங்க, கேப்டனாக ஏதாவது பண்ணுன்னு சொல்லியிருக்கலாமே, அவரை பண்ணுறத பண்ண விட்டுட்டு இப்போ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னால் தெரியல. நீங்கள் வந்து கவுண்டர் கொடுத்தோ இல்லை அதை மூடி மறைச்சோ பிரயோஜனம் இல்லை. நான் என்ன கேட்க வரேங்கிற இன்டென்ஷனே உங்களுக்கு புரியல. ரிசீவ் பண்ணுறவங்க என்ன மூடில் பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியும். எஃப்ஜே உட்காருங்க, நீங்கள் பேசாதீங்க அப்படின்ட்டாரு. நீங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணணுன்னு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னுட்டு சாண்ட்ரா கிட்ட உங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படின்னோடனே, ஜெயிலில் பேசினதா சார் அப்படின்னுட்டு இதை வந்து அவருக்கு கையில் அடிபட்டிருந்தது, சும்மா தான், பெரிய அடி இல்லை, பார்வை வேலை வாங்க தான் பண்ணேன்ன உடனே டாஸ்கை பாதிக்காத வகையில் பார்த்துக்கொள்ள வேண்டாமான்னு சொன்னோடனே பாரு உடனே அப்படியே பார்க்குறாங்க, ஊங்குறாங்க, அப்படியே ஒரு அழுகை. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, சரி ஷீ ஸ்டீலிங் த ஷோன்னுட்டு. கேமராவுக்கே அவங்கள காமிக்காத வகையில் எல்லாரும் வந்து சூழ்ந்து நிற்க, இப்போ வர வர பாரு அழும்போது எல்லோரும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேமரா அவங்கள பார்க்க முடியாத மாதிரி ஃபுல்லாக சூழ்ந்து நின்றுடுறாங்க. உடனே அவங்க ஐயையோ இங்கே லைம்லைட் கிடைக்கலன்னு தனியாக போக அங்கேயும் வந்து எல்லாரும் அவரை பேசி தேற்றி ஆறுதல் படுத்தி கொண்டு வந்து உட்காத்தி வச்சிடுறாங்க. ஸோ பாருக்கு ஸ்பாட்லைட் கொடுக்கறதுக்கு இவங்க இடம் கொடுக்கல. ஒன்று என்ன வேலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களான்னு வெளியில் திரும்ப ஆடியன்ஸ்டெல்லாம் கேட்டுட்டு உள்ளே வந்து டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு தனித்தனியாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு உடனே சபரிக்கிட்ட அதாவது இந்த டாஸ்க் என்னங்கிறத சொல்லுங்கன்னு சபரி எழுந்து ரொம்ப நாட்டி ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள அடிக்காமல் திட்டாமல் அன்பாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டீச்சர்ஸு அப்படின்னு சொல்ல உடனே இவ்வளோ தான் டாஸ்க்கு. இந்த வீட்டில் நாட்டியாக ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி, ஆடியன்ஸ் வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீட்டிலே ஓவர் நாட்டியாக தோணினது யார் சொல்லுங்கன்னு கேட்க விக்ரம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. தன்னை சொல்லுவாங்க, பிகாஸ் அவர் ஒரு கேரக்டராக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் எல்லாருமே நாட்டினஸ் ஓவர்லோடன்னா வியனா, ஃபஸ்ட்டுன்னா திவ்யா, ஏன்னா அவங்க வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னாங்க. அரோரா, ரம்யா வந்து அரோரா பண்ணாங்க, வியனா வந்து ரொம்ப லிமிட் தாண்டி செஞ்சாங்க அப்படிங்க. அடுத்தது விக்ரம், சபரி, கம்ருதீன், திவ்யா எல்லாருமே இது பண்ணி வியனா வந்து நாட்டினஸ் ஓவர்லோடட், ரம்யா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டூடெண்ட்டாக டீச்சர் சொல்கிறதெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணினாங்க அப்படின்ன உடனே டீச்சர்ஸ்க்கு இந்த வியனா விளையாடினது ரொம்ப எனக்கும் பிடிச்சிதுன்னாரு. அடுத்தது விக்ரம் நீங்கள் வரைஞ்சதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே தெரியாமல் நாட்டினஸ்னால் என்னன்னே புரியாமல், டாஸ்கே புரியாமல் ரம்யாவுக்கு தூக்கி கொடுத்துருக்கீங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னாங்க. ரம்யா மெனக்கெட்டதை நான் ரசித்தேன், அவங்க திருக்குறள் சொன்னதெல்லாம் நான் ரசித்தேன். ஆனால் அட்லீஸ்ட்டு விக்ரம் வியன்னா கிட்ட கேள்வி கேட்டுருக்கலாமே, இதுதான் டாஸ்க்காக நான் சரியாக பண்ணுறேனான்னுட்டு அப்படின்ன உடனே வியனா, அடுத்தது அமித், விக்கல்ஸ் இவங்கெல்லாம் நன்னா விளையாடினாங்க மக்களோட பார்வையில். அமித்துக்கு பர்த்டே விஷ் சொல்லிவிட்டு பிரேக் எடுக்க போயிட்டார். உடனே ரம்யா கிடுகிடுன்னு வந்து விக்ரம் கிட்ட, நான் உங்ககிட்ட அன்றைக்கே கேட்டேனே நான் விளையாடுற விளையாட்டு கரெக்டா அப்படின்ட்டு. அப்படின்ன உடனே எனக்கு மக்கள் ரசிக்கிற மாதிரி என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னு தோணினது, நான் அந்த மாதிரி கொடுத்தேன். நீ விளையாடினது ஸ்டூடெண்ட்டாக நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டேனே, ஏன் இதை இவர்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, விஜய் சேதுபதிக்கிட்டேயே. நான் அப்பயே கேட்டேன் சார் விக்ரம் கிட்ட, ஆனால் எல்லோரும் நீ கரெக்டாக தான் விளையாடுறேன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலை அவங்களும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. வெளியே திரும்ப வந்துட்டு எந்தெந்த டீச்சர்ஸ் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு கம்ருதீன் கிட்ட, கம்ரு உங்கள் மாற்றம் நல்லா இருக்குது, அதை நீங்களும் உணர்றீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் எனக்கும் பிடிச்சிருக்கு. எந்த மாற்றத்தை சொல்கிறாரு? பார்வர்கிட்டேருந்து அரோரா கிட்ட மாறின மாற்றத்தையா அல்லது தாடி எடுத்த மாற்றத்தையா தெரியல. அடுத்தது கம்ரு, கனி, அமித், பிரஜன் 3 பேரையும் நான் டார்கெட் பண்ணேன். அதை எந்தெந்த
டீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்ன உடனே மெயின் எய்ம் என்னென்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா எஃப்ஜே கிட்ட போகலை அப்படிங்கிறது தான். சொன்ன உடனே ஓவராலாக டாஸ்க்கு சரியாகவே புரியல. நிறைய என்னென்னமோ செஞ்சுருக்கலாம் இந்த டாஸ்கில். உங்களுக்குன்னு ஒரு ஓப்பன் இது இருக்குது, என்ன தப்பாக போயிடும், லிமிட் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? கவுண்டர் கொடுங்க. மற்றவங்க கேமை உடைக்காதீங்க. அமித்தோட கேமை பாரு உடைச்சாங்க. ஸோ அதை பற்றியும் பேசலை. அதே மாதிரி மொட்டை கடுதாசி வந்ததுக்கு பாரு ரியாக்ட் பண்ணதோ அதெல்லாம் பற்றியும் பேசலை. பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வேணாக கொடுத்துருக்கலாமேன்னு கேட்டவர் பெஸ்ட்டு டீச்சராக பிரஜின் எந்த இடத்துல இருந்தார் எக்ஸப்ட் ஃபார் தட் மேக்கப். அது பெஸ்ட்டு வார்டன் தன்னோட கூலை இது பண்ணி இந்த வாரம் முழுக்க நல்லா சமைச்சு எல்லாம் பண்ணினா பாருவுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கலை. மேபி சண்டேக்காக மிச்சம் வச்சுருக்காங்களோ என்னமோ, வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது நீங்கள் கேமை உடைக்காதீங்க, அது சரியா இல்லை. ஏதாவது தவறாக இருந்ததுன்னா பிக் பாஸே சொல்லுவார், நீங்கள் லிமிட் எந்த லிமிட் வேணாலும் போகலாம், அது தப்புன்னா பார்த்துக்கிறதுக்கு ஒரு க்ளோஸ்டு ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்லேருந்து நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத திரும்ப இதே தான் பண்ணார் ராஜாராணி டாஸ்க்லேயும். உங்களுக்கு லிமிட் செட் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாரும் பண்ணுங்கள் ஃப்ரீயானுட்டு. இனிமேல் உங்களுக்கு டாஸ்க் லெட்டரோடு சேர்ந்து ஸ்கிரிப்டும் அனுப்பவா, இவங்க இன்னென்ன கேரக்டர் இந்தந்த நேரத்தில் இது பேசணுங்கிற மாதிரி, அப்போயாவது நல்லா பண்ணுவீங்களா அப்படின்ன உடனே யாருமே பதில் சொல்லலை. மொட்டை கடுதாசின்னா எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. ஒரு மொட்டை கடுதாசி எழுத தெரியல உங்களுக்கு, அப்போ பாருவுக்கு எழுதினது போரலைங்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாரும் மொட்டை கடுதாசி எழுதுங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே ரம்யா எழுந்து மொட்டை கடுதாசின்னா என்ன சார்னு கேட்டாங்க. தடவையாக ரம்யா எழுந்து தைரியமாக கேட்ட ஒரு கேள்வி, பயங்கரமாக சிரிச்சுட்டு சூப்பர் கேள்வின்னு சொல்லிட்டு, மற்றவங்கள பற்றி நீங்கள் எழுதுறது, ஆனால் அவங்களுக்கு உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் யாரை பற்றி எழுதுறீங்கிற பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்படின்ன உடனே எழுதுங்க. கனி கேட்குறாங்க, சார் டாஸ்க்கை பற்றி எழுதணுமா இல்லை இந்த வீட்டில் மொத்தமாக எழுதலான்னு? எழுதுங்க, எதை வேணாலும் எழுதுங்கன்னு அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சைகை கொடுத்துட்டு, நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், அவருடைய டோன், வாய்ஸ், அடுத்தது பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் கவனித்தாலே புரியும் யாரை பார்த்து சலிச்சுக்கிறார், யாரை பாராட்டுறார், யாரை கிண்டல் பண்ணி ஐயோ இப்படி பண்ணுறியடான்னு சொல்கிறார் எல்லாம் அப்படின்னுட்டு. இந்த தடவை அழகாக கைஜாடையாலே எழுதுங்க என்ன வேணாலும் எழுதுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். எல்லாம் எழுதி முடிக்கிறாங்க. வினோத் எழுதி முடித்தோடனே கன்ஃபெஷன் ரூமில் இருக்கிற டப்பாவில் கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அவங்கவுங்க எழுதுறது அப்படி க்ளோஸில் காமிக்கிறாங்க. ஒரு லெட்டர் கை மட்டும் காமிச்சாங்க, சூப்பராக இருந்ததுங்க. விக்கல்ஸ்க்கு எழுதினது, உனக்கு இதுவே சரியாக பண்ண தெரியல, நையாண்டியே சரியாக பண்ண தெரியல, 3 வாக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி நீ டான்ஸை பண்ணு அப்படின்னு. நமக்கு அந்த 3 வாக்கு பண்ணுறாரு இது பண்ணுறாருங்கும் போதே புரிஞ்சுது யாருன்னுட்டு. அதுக்கப்புறமா சில பல ரிசர்ச் பண்ணின உடனே அது சாண்ட்ரா விக்கல்ஸுக்கு எழுதின மொட்டை கடுதாசின்னு நல்லாவே புரிஞ்சுது. அதை டைட் க்ளோஸ்அப்பில் வேற வச்சு காமிச்சாங்க. லெட்டரை நம்ம வீடியோலையும் பதிவிட்டிருக்கோம், பார்த்து ரசியுங்கள். நாளைக்கு ஆதிரை வராங்கன்னு ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்கள திரும்ப உள்ளே விட்டு என்னையா பண்ண போகிறீங்க அப்படின்னு தோணுது. பார்ப்போம் நாளை என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.